வணக்கம் ஏபி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சென்னை. பாருங்கள், கடலோரம் ரொம்ப அழகு. ராத்திரியில் கடலோரத்தில் நிற்கிறதே வந்து பெரிய ஒரு சந்தோஷம். என்னென்னா மூஞ்சி பண்ணுறதுனா கொஞ்சம் இருட்டாக இருக்குது. வெளிச்சம் ஓகே, இந்த வெளிச்சம் ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொல்ல வந்தேன்னா, ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் நம்ம இந்தியாவுக்கு டூர் போகிறோம். நான் இந்தியாவில் தான் இருக்கேன். நான் ஒரு டூர் ஆப்ரேட்டர். உங்களுக்கு திருப்பி சொல்லணும் அவசியம் இல்லை, சொல்கிறேன். மலேசியாவிலேருந்து லீவில் வர்றீங்க. எனக்கே எக்கச்சக்கமான டூரு. ஜாக்கிரதையாக வாங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடெல்லாம் வந்துட்டு பயப்படாதீங்க. இந்த சாப்பாடு சரியில்லை, அந்த சாப்பாடு சரியில்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. நம்ம அங்கே போகும்போது, உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு அளவுக்கு தெரியும். இந்த ஹோட்டலில் இந்த இடம்லாம் வந்து சுத்தமாக இருக்கணும்னு பார்த்த உடனே தெரியும். சுத்தமாக இருக்கிற ஹோட்டலில் நல்லா இங்கே ரசித்து சாப்பிடுங்க. சாப்பாடில் எந்த இதை சாப்பிடல அதில் சாப்பிடலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க, நல்லா சாப்பிடுங்க. ப்ளஸ் கோயிலுக்குள்ளே போகும்போது டிக்கெட் வாங்கியே சாமியை பாருங்கள். லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த கோயிலை ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. தயவு செஞ்சு அந்த ஸ்கிப் பண்ணி போகிறதுனால எந்த கோயிலுமே சரியாக பார்க்க முடியாது போகுது. அதனால் வந்துட்டு ஒரு கோயிலை நிம்மதியாக பார்த்தாலே கோடி நன்மை. கோயிலுக்குள்ளே போக முடியாமல் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போனாலே கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய கூகுளெல்லாம் இப்போ போடுறாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்து கடைசி நாள் சென்னையில் இருப்பீங்க, இல்லை திருச்சியில் இருப்பீங்க, எங்கன்னா இருப்பீங்க. உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மக்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. அது வந்து எப்படி வேணால் வரலாம், எந்த ரூபத்தில் வேணால் வரலாம். இப்போ வந்துட்டு ஒரு மலேசியாவை நீங்கள் உங்களை வந்து எனக்கு நல்லா தெரியும், உங்களை வந்து அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு அப்படி சொல்லுவாங்க. எதையும் நம்பி அவங்கக்கிட்ட போகிறதோ பேசுகிறதோ இருந்தால் உங்கள்கிட்ட இருந்து பணம் பறிமுதல் ஆகிறது, மற்ற விஷயத்தில் ஏமாறுறது, துணி கடையில் ஏமாத்துறது. நல்ல நிம்மதியாக உங்களுக்கு பிடிச்ச கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணுங்கள். நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. நீங்கள் யாரை நம்பி வந்தீங்களோ அவங்கள நம்புங்க. அவங்க வந்து உங்களை பத்திரமா பார்த்தா தான் அடுத்தது நீங்கள் மற்றவர்கிட்ட சொல்லுவீங்க. திரும்பியும் மறுபடியும் இங்கே வர்றதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்புறமா ஷாப்பிங் போகிற இடத்துலலாம் வந்துட்டு, கோயிலுக்கு போகிற இடத்துலலாம் வந்துட்டு நிறைய வந்து காசு கொடுங்கன்னு உங்களை பின்னாடியே வருவாங்க. ஓடாதீங்க, தயவு செஞ்சு ஓடாதீங்க. தைரியமாக நின்று உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. இல்லைன்னா இல்லை, தைரியமாக பேசுங்க. அது வந்து பயந்து ஓடி கீழே விழுந்து அப்புறம் உங்கள் பை வந்து பிடுங்கிறது, உங்கள் பையிலேருந்து காசு எடுக்கிறது, அப்படிப்பட்ட ஆளை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா அங்கே போலீஸ் இருப்பாங்க. பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இந்த மாதிரிலாம் பிடுங்குறாங்க, எங்ககிட்டேருந்து நாங்கள் வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லிவிட்டு எங்ககிட்டேருந்து காசு பையிலேருந்து காசு எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி போகாதீங்க. இவங்க மேலெல்லாம் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதுக்கப்புறமா ஊருக்கு வர்றதுக்கு ஒரு டூர் ஆப்ரேட்டர்கிட்ட காசு போடுறீங்கன்னா அவங்க ரெக்கக்னைஸ்டான்னு பாருங்கள். முதல்ல ரெக்கக்னைஸ்டு இல்லைன்னா தயவு செஞ்சு முன் பணம் கொடுக்காதீங்க. இங்கே வந்து இறங்கி அப்புறமா பாருங்கள். இல்லை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க தைரியம் கொடுக்குறாங்கன்னா, இல்லை இவங்களுக்கு காசு போடலாம், நீங்கள் தைரியமாக காசு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்களோட இதில் நீங்கள் காசு போடுங்க. ஓகே, எதுவுமே ஜாக்கிரதையாக வாங்க, சந்தோஷமாக போங்க, பயந்துடாதீங்க. சாப்பிட்டுட்டு சப்போஸ் வயிறு சரியில்லாத போச்சு அப்படி இப்படின்னா மலேசியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே லோக்கலில் டிஸ்பென்சரியிலேயே நேராக போயிட்டு கேட்டாலே மருந்து கொடுப்பாங்க. தைரியமாக அந்த மருந்து நீங்கள் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மருந்தை கொண்டு வந்துடுங்க. ஒரு சின்ன ரெயின் கோட் மாதிரி, இப்போ தான் இந்த பாலித்தீன் கவர்லேயே ஒரு ரெயின் கோட் வருதுல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து மழை கிழமை வந்துச்சுன்னா, லைட்டாக தூரில் வந்துச்சுன்னா அதை போட்டுக்கலாம். சின்ன கொடை வச்சுக்கலாம். எப்படியும் நாங்கள் எங்கள் வண்டியிலலாம் கொடைலாம் வச்சுருப்போம். இருந்தாலும் நீங்கள் சேஃபுக்கு ஒரு சின்ன இது எடுத்துகிட்டு வரது நல்லது. ஓகே, ஏபி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் சென்னை. பை, என்ஜாய் பண்ணுங்கள்.